உன்னுடைய வாழ்க்கை மங்கி போயிருக்கிறதா? மங்கி எரிகிற தீக்கு அனல் மூட்டுகிற தேவன் உன்னோடு பேசுகிறார். உன் கூடாரம் விழுந்துட்டா? தாவீதின் கூடாரத்தை எழுந்து கட்டின தேவன் உன்னோடு கூட பேசி நீ இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக பண்ணுவார். அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் 1000, டெப்த் ஆஃப் ஹிஸ் விஸ்டம் 1000 என்கிற தலைப்பில் 19வது செய்தி, கை மீறி போவதெதுவும் இல்லை. உன் கையை மீறி ஒன்றும் போதாதுப்பா. அப்படின்றா என்ன பொருள்? எவ்ரிதிங் வில் பி அண்டர் யுவர் கண்ட்ரோல். சரிங்களா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்ம கெப்பாசிட்டியை விட தாண்டி போகிற பிரச்சனை எதுவுமே உலகத்தில் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு நாள் தாவீது எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. மனைவியே இழந்துட்டான். எப்படி இருக்கும்? சத்துரு மனைவியை கொண்டு போயிட்டான், பிள்ளைகளையும் கொண்டு போயிட்டான், வேலைக்காரிகளையும் கொண்டு போயிட்டான். எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். அதை உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 1 சாமுவேல் 30:18. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். அல்லேலூயா. ஐயா, தேவன் உங்களுக்கு அநேக கொள்ளைகளை கொடுக்க போகிறார். பல வசனம் இருக்கு. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் புறப்படுவதற்கு முன்பதாக, அந்த எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு முன்பதாக என்ன செஞ்சாங்களாம்? கொள்ளையடித்தார்களாம். எகிப்தியரை அவர்கள் கொள்ளையடித்தார்கள். நீங்க எல்லாவற்றையும் திரும்ப கொள்ளையாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஏனென்றால் உங்க கையை மீறி ஒன்றுமே போதாதுங்க. அந்த அளவுக்கு தேவன் ஹேஸ் எம்பவர்ட் யூ. தேவன் உங்களை எம்பவர் பண்ணி வைத்திருக்கிறார். சில வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த சத்தியத்தை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளுவீர்கள். பாருங்க, சவுலுக்கு 40 நாள் எல்லாமே கையை மீறி போனது மாதிரி இருக்கு. எவ்வளவு கேவலம் இல்லை? எவ்வளவு கேவலம்! ஹவுஸ் ஆஃப் டேவிட் என்று சொல்லி ஆங்கில ஒரு படம் வந்திருக்குங்க. அதை பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குது பாருங்க. சவுலுக்கு என்னது அவமானம், நிந்த. வனாந்தரத்தில் டென்ட் போட்டு அந்த யுத்த களத்தில் படுத்து கிடக்கிறான். எல்லாமே போயிட்டு அப்படின்னு நினைக்கிறான். சத்தியத்தை சரியாக அறிந்த வந்தான் பாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேலுடைய சேனை இழக்கவிருந்த எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றின தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். தாவீதுக்கு அருளப்பட்ட அந்த கிருபையை உனக்கு ஏராளம் தாராளமாக தரப்போகிற தேவன் உன்னிடத்தில் பேசவில்லை. நீ என்னைக்கு மறுபடி பிறந்தாயோ அன்றைக்கே தாவீதுக்கு அருளப்பட்ட எல்லா கிருபைகளையும் சம்பூரணமாக நீ பெற்று இருக்கிறாய் மகனே, மகளே. ரைட்? எஸ், தட் இஸ் பைபிள். ஹி இஸ் அவர் டாடி. ஐயா, நம்ம அப்பா அப்படிதாங்க டிசைன் பண்ணி இருக்கிறாரு. பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரமோ அந்த அளவுக்கு அவருடைய வழிகள் உயரமானவை. அதுல ஒரு வழி என்ன தெரியுமா? எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டார். யூ ஹேவ் ஆல்ரெடி காட் இட். நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டீர்கள். ஹல்லேலூயா. நான் பெற்றுக்கொள்ளாதது போல பாருங்க, நாய் தன்னுடைய வாலை தேடுது, ஆனா அங்கதான் இருக்கு. சுற்றி சுற்றி வருது வருஷக்கணக்கா. நீங்கள் வருஷக்கணக்கா சுற்றி சுற்றி வரீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இல்லை. என்ன? சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்து முடித்து உங்கள் அக்கௌண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்கள் கணக்கில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இதை குறித்து உங்களுக்கு நாலேஜ் இல்லை. இன்னைக்கு செய்தி, நல்ல செய்தி என்ன? எதுவுமே உங்கள் கையை மீறி போகாதுங்க. தில்லா எழுமுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் எல்லாமே கையை மீறி போன மாதிரி தெரியும். நியாயம் தானேங்க? நாரி போச்சு. 4 நாள் ஆச்சு, நாரி போச்சு. சத்தியத்தை சரியா அறிஞ்ச ஒருத்தர் வந்தார் பாருங்க. ஏமா, அவன் சாகலமா, தூக்கிட்டு இருக்காங்கிறாருங்க. நித்திரை என்னது? தூக்கம் தானே.
ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் பிரச்சனை பிரச்சனையே கிடையாதுங்க. சத்தியத்தை அறியாததான் பிரச்சனை. ஹல்லேலூயா. பாருங்க, மார்த்தாளும் மரியாளும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அழுது தொலைச்சி முடிச்சுட்டாங்க. 4 நாள் அழுது முடிச்சுட்டாங்க. இவருக்கு என்ன தெரியும்? நம்முடைய கம்ப்ளீட் மாடலாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தெரியும் தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உயிரோட வந்துடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஓ பாருங்க, பலமுறை 2-3 முறை நடந்திருக்குங்க. ட்ரெயினுக்கு நான் லேட்டாக போகிறேன். I had known the supernatural power on my tongue. என்னுடைய நாவில் இருக்கிற அந்த அதிசயமான ஆற்றலை குறித்து எனக்கு ஒரு நாலேஜ் இருந்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை போல பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து என்ன பேசுனாரு? லாசருவே 1 செகண்டு, வெளியே 1 செகண்டு, வா 1 செகண்டு, 3 நிமிடம் இல்லை, 3 வினாடியில் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். நீங்கள் இந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்கள் கையை மீறி ஒன்றுமே போகாதுங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அவர் செய்ததை விட பெரிய கிரியைகள் என்னது? அவர் 4 நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்பினார். என்னாலும் உங்களாலும் 40 நாட்கள் ஆனாலும் உயிரோடு எழுப்ப முடியும். ஏனென்றால் அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னவர் மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. ஓ வாட் அ லவ்விங் டேடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஓ தேங்க்யூ லார்ட். பாருங்க, சுனாமி ஆளுங்க கைமீறி போனதை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தி இயேசு கிறிஸ்துங்கிற நாமமே கிடையாதுங்க. தீர்க்கதரிசி சொல்றான், உற்பவ திட்ட காலத்தில் ஒரு பையன் பிறப்பாங்கிறான். நீ எல்லாத்திலும் எடுத்துருங்க, 4-5 இடத்துல குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் ஆண் குழந்தை தான் சொல்றாங்க. அதனால தான் நான் டேவிட்டே சொல்றது. முன்னால் டேவிட்டுமே, அப்புறம் தானியலுமே, அப்புறம் பார்த்தா இவருக்கு தானியல் சொன்னோமா டேவிட் சொன்னோமா தெரியாது பார்த்தீங்கன்னா. ஆனால் எல்லாமே டேவிட் ஆகிட்டு. கிங் டேவிட். சமீபத்தில் 9 ஆண்டுகள் குழந்தை இல்லாதவள் பேசுனேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் உனக்கு 3 குழந்தை தாராருமா. முதல் குழந்தை அடுத்த வருஷம் இதே நாளில் டேவிட் உன் கையில் இருப்பான்னு சொன்னேன். நானும் மனைவியும் அமெரிக்காவில் இருந்தோம். பாருங்கள், ஃபோட்டோ அனுப்பிட்டாங்க. 2 குழந்தை, இன்னும் 1 குழந்தை பாக்கி இருக்கு. பேரும் டைப் பண்ணிட்டேன், கிங் டேவிட். அப்புறம் கிங் சாமியல். இல்லை, டேவிட் கிங்கு, சாமியல் கிங்னு டைப் பண்ணி இதாம பேருன்னு ஒரு க்ரௌனை வச்சு அனுப்பிவிட்டேங்க. ஹல்லேலூயா. ஐயா, உங்கள் கையை மீறி போகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. எவ்ரிதிங் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். சுனாமியால் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. நான் அதை வாசிக்கிறேன். அவன் பையன் இறந்து போயிடுறான். அற்புதமாக பெற்ற பையன் இறந்துடுறான். அவன் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இல்லைங்க. ஆச்சரியமாக இருக்குங்க. இது என் கையை மீறி போகாது. எனக்கு குழந்தையை தந்தவர் யார்? தேவன். உங்களுக்கு குழந்தையை தந்தவர் யார்? கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்தால் அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். பிசாசுக்கும் எடுத்துக்கொள்ள அதிகாரம் கிடையாது. அருமையானவர்களே, செத்துப்போன தன்னுடைய மகனை உயிரோடு எழுப்ப முடியும் என்று அந்த பழைய ஏற்பாட்டில் சுனேமியாளாலே நம்ப முடியும் என்றால் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் என்ன சொல்றா பாப்போமா? அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். சரிங்களா? விட மாடுங்க எலிசாட்ட போய், யோ இப்படி என்னை அவமானப்படுத்தையா எனக்கு குழந்தை பாக்கியம் வந்தது. அவன் கேயாசிட்ட கோலை கொடுத்துட்டு போறாங்க. நம்ம கையில் என்ன இருக்கு? மொபைலை கொடுத்து அனுப்புங்க, அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சா உயிர் வந்துடும். ஆனால் இவன் ஏற்றுக்கொள்ள மானுங்க. நோ நோ நோ, நீ தான் வரணும், நீ சொல்லி தான் நான் கர்ப்பவதியானேன், வா நீ வந்தால் அங்கே உயிரோட எழுப்பி கொடுத்த. ஏன்? சுனாமியால் ஒன்று அளந்திருந்தா எதுவுமே என் கையை மீறி போகாதுப்பா. சொல்லுங்கள், என்னோட சேர்ந்துங்க. இயேசுவின் நாமத்தினால எதுவுமே என் கையை மீறி போகாது. வெளிச்சத்துக்குள்ளே வாங்க அருமையானவர்களே. உங்கள் வீடு ஏலம் போகிறதுக்கு ஒட்டிட்டாங்களா? பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால என் வீடு என் கையை மீறி போகாதுன்னு பேசுங்க. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. What a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் 7 மடங்கு பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமென். பாருங்க, சுனேமியாளுக்கு இருந்த வைராக்கியம் நமக்கு வரணுங்க. அடக்கம் பண்ணனாலும் நம்ம அடங்கக்கூடாது. அவன் தூங்குறான்னு சொல்லணும், இயேசுவோடு சேர்ந்து சொல்லணும். ஹல்லேலூயா. ஓ இயேசு கிறிஸ்து பாருங்களேன்,
எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? அவர்கிட்ட கேட்குறாங்க, எதற்காக ஆண்டவரே பூமிக்கு வந்தீர்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். எங்கே இழந்து போனது? ஏதேன் தோட்டத்தில் இழந்து போனது. பாருங்க, அவருடைய பிளெஸிங் எப்படி இருக்குன்னா, எப்பொழுதுமே க்ளோரி அப்பான் க்ளோரி. முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் சுவை உள்ளதாக இருக்கும். முந்தின தேவனுடைய சபையை மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். பாருங்களேன், சரிங்களா? கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவர் எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார்? இழந்து போன எல்லாவற்றும், முக்கியமாக 3 சொல்லட்டுமா? அவருடைய சாயல், அவருடைய ரூபம், ஹிஸ் இமேஜ், ஹிஸ் லைக்னஸ், ரெண்டையும் மனுஷன் இழந்துட்டான். அவருடைய ஆளுகையை இழந்துட்டான். ஐயா, இந்த 3ஐயும் நீங்கள் திரும்ப பெற்று இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க. நம்ப முடியாத காரியங்களை நம்புவீர்கள். உங்கள் கைமீறி போன எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். ஒன்றும் மிஸ் பண்ணாமல் தவறு சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் பிந்தின மகிமை எப்படி நிற்பாருங்களா? ஆதாமும் ஏவாளும் தேவனை போல தான் படைக்கப்பட்டிருந்தாங்க. நீங்களும் நானும் தேவர்களாகவே மாற்றப்பட்டு இருக்கிறோம். பிறக்கும்போது இந்த சரீரத்தில் பாவியாகத்தான் பிறந்தாங்க. நாம் மறுபடி பிறந்த பொழுது, தட் இஸ் த சோயே லைஃப். ஜான் 10:34-35. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாக இருக்கிறோம். எப்படிங்க நீங்கள் இழக்க முடியும்? எப்படி இழந்து போக முடியும்? ஹல்லேலூயா. ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? எத்தனை மடங்கு பெற்றுக்கொள்வீங்க தெரியுமா? இழந்த எல்லாவற்றையும் 7 மடங்கு பெற்றுக்கொள்ளும். ஒருவேளை இந்த சத்தியத்தை அறிய முன்னாடி உங்கள் வீடு ஒன்று ஏலம் போய்ட்டுன்னு வைங்களேன். என் செய்தியை தொடர்ந்து கேளுங்க. ஒரு 500 செய்தி கேளுங்க, 7 வீடு வாங்கிடலாம். மேஜிக்கெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் சத்தியத்தை சரியாக கேட்க 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 7 வீடு எனக்கு உரிமை, எனக்கு அந்த உரிமை இருக்குங்கிறத விசுவாசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6:31, 6:31 ஆஃப் த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். ஹல்லேலூயா. தன் வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்ம கையை மீறி ஒன்றுமே நம்ம இழக்க போகிறது இல்லை. அருமையானவர்களே, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஆமென். கடைசியாக ஒரு முக்கியமான ட்ரூத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. நான் வார்த்தை பாருங்க, அந்த வசனம். தாவீது இழந்த எல்லாவற்றையும் ஒன்றும் கூட தவறாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அவன் தான் போறான். சுனேமியால் தான் போறான். அவன் தான் ஸ்டெப் எடுக்கிறா. கவனிக்கிறீங்களா அருமையானவர்களே? பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்து விட்டார். 7 மடங்கல்ல 70 மடங்கு திரும்ப பெறக்கூடிய ஆற்றலினால் தேவன் உங்களை நிறைத்து வைத்திருக்கிறார். அது என்ன ஆற்றல்? இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே பவர், அதே சக்தி உங்களுக்குள்ள இருக்குது அருமையானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த பூமியில் நான் வாழப்போகிற நாட்கள் எல்லாம் 120 வருஷத்துக்கு மேலாக வாழப்போகிறோம். எதையுமே நாம் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் எதையாவது 10 ஆண்டு 20 ஆண்டுக்கு முன்பதாக எதையாவது இழந்திருப்பீர்கள் என்றால் அதை 7 மடங்கு திருப்பி பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.